ஓகே. ஃபிசியோதெரபிஸ்ட்டா இருக்கவங்க கண்டிப்பா ஒரு Instagram பேஜ் வச்சிருக்கணும். அவங்க இதில வீடியோ போடணும். சில பேர் வந்து Instagramம தப்பா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு ஃப்ரெஷருக்கே நான் பேசிக் நாலேட்ஜ் தேவையில்லன்னு சொன்னேன். ஏன் தேவையில்லன்னு சொன்னேன்? இல்லங்க ஃபிசியோதெரபிஸ்ட் தான் ஒரு வீடியோல போட்டிருந்தாங்க. இந்த மாரி பெயின் இருக்கவங்க இந்த எக்சர்சைஸ் பண்ணலான்னு. போடுறேன். எந்த வீடியோலயாவது இந்த பெயினுக்கு இந்த மாரி பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கேனா? இது தப்பான ஒரு விஷயம்னு சொல்லி பேசினா, ஐ அம் ரெடி ஃபார் அ டிஸ்கஷன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன் இருக்காரு. அவரு ஆர்த்தோபெடிக்ஸ தவிர எல்லாத்தையும் பத்தி பேசுவாரு. நீங்க பாட்டு சொல்லிட்டு போயிடுறீங்க சார். அவங்க என்னென்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமான்னு என்கிட்ட எத்தனை நாள் என்னோட ஜூனியர் சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தான் தெரியும். ஸோ இப்போ தான் நம்ம ஒரு முக்கியமான டாபிக்குள்ளே போறோம். ஸோ ஆல்மோஸ்ட் யூ ஹேவ் தீஸ் மெனி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இவ்வளோ நாலேஜபிளாக இருக்கீங்க. இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. என்னோட ப்ரொஃபஷன் இந்த அளவுக்கு இருக்குன்னு. ஃப்ளோ ஸ்ட்ராங்லாம் சொல்ல ஓகே. முடியாது. என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்கிறேன். ஓகே. இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தான் நீங்கள் Instagramல வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓகே. ஓகேங்களா? ஸோ இதுக்கான காரணம் என்ன? ஏன் நம்ம இப்போ இது எப்படி ஆயிடுதுன்னா, ஓகே ஃபிசியோதெரபிஸ்ட்டா இருக்கவங்க கண்டிப்பா ஒரு Instagram பேஜ் வச்சிருக்கணும். அவங்க இதில வீடியோ போடணும். அப்படிங்கிற ஃபாலோவர்ஸ் ஏத்தணும். அப்படிங்கிற ஒரு மார்க்கெட் அதில தான் மார்க்கெட் பண்ணுங்கிற ஒரு ஸ்பேஸா அமைஞ்சிருச்சு. ஸோ நான் கேட்குறேன், ஏன் இவ்வளோ இது இருக்கு? நம்ம எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராங்கா இருந்தோம். ஏர்னிங்கும் அந்த அளவுக்கு இருந்திருக்கு. பட் ஏன் இப்போ Instagramக்குள்ள வந்து வீடியோஸ் போடணுங்கிற ஒரு பாயிண்ட் ஏன் வந்துச்சு உங்களுக்கு? ஸோ Instagram வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் Instagram வந்த புதுசுல அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. கரெக்ட். சும்மா போர் அடிச்சிச்சுன்னா அவங்க ஃபோட்டோஸ் போடுவாங்க. என்னோட Instagram ப்ரொஃபைல் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஆரம்ப கட்டத்தில் 2018லேருந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன் Instagram. 2018ஆ? இல்லை அதுக்கும் 2015லேருந்து Instagram யூஸ் பண்ணி Instagram வந்த புதுசுலேருந்தே யூஸ் பண்ணிருக்கேன். பார்த்தீங்கன்னா என்னோட ஜாகிங் பண்ண வீடியோஸு, ஓடுனது, நாங்கள் கோவா ட்ரிப் போனது, இந்த மாதிரி ஃபோட்டோஸ் தான் அப்லோட் பண்ணியிருப்பேன். என்னோடய கான்ஃபரன்ஸில் நான் பேசினது, இந்த மாதிரி தான் அப்டேட் பண்ணியிருப்பேன். எப்போ வந்து இது ஒரு மாதிரி ப்ரொஃபஷ்னல் பேசிஸ்லாம் மாறிச்சு அப்படின்னா, சில பேர் வந்து Instagramம தப்பாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. தப்பாக அப்படின்னா பேஷண்ட் பிடிக்கிறது மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். இதை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு நிறைய பேர் பண்ணுறாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்லிட்டு நம்மக்கிட்டே நிறைய பேர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஒரு வீடியோ எடுத்து கொடுப்போம், அது நீங்கள் எத்தனை நாள் ரீல்ஸ் போடலாம் அதெல்லாம் சொல்கிறாங்க. தட் இஸ் தேர் ப்ரொஃபஷன். ஐ எம் நாட் கமென்சிங் ஆன் தேர் ப்ரொஃபஷன். இந்த பண்ணுறப்ப என்ன ஆகிடுது அப்படின்னா, வாட் யூ ஆர் டெலிவரிங் இஸ் வாட் மேட்டர்ஸ். நீ கொடுக்குறது உருப்படியாக கொடுக்குறியான்றது முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக சொன்ன மாதிரி இந்த பேசிக் நாலேஜ்னு ஒன்று சொன்னேன். ஒரு ஃப்ரெஷருக்கே நான் பேசிக் நாலேஜ் தேவையில்லைன்னு சொன்னேன். ஏன் தேவையில்லைன்னு சொன்னேன்? எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்குவான். இப்போது அதே நான் தான் என்ன சொன்னேன், மார்க்கெட்டிங்க்கு 2-3 இன்ஃப்ளூயன்சர்ஸை கூப்பிட்டு ஒரு வீடியோ போட்டான்னா அவன் ரீச் ஆயிடுவான் அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு Instagram ஹேஸ் இட்ஸ் ஓன் ரீச். கரெக்ட். கரெக்டா? இப்போ நம்ம இந்த எடுக்கிற வீடியோவே Instagram காண்டி தான் எடுக்கிறோம். கரெக்ட். ஏன்னா பீப்புள் வில் வாட்ச். முன்னாடி யூடியூப்பில் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ இன்ஸ்டா இஸ் மோர் இன்ஸ்டன்ட். எஸ். இன்ஸ்டா ஹஸ் பிகம் மோர் இன்ஸ்டன்ட் இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகிடுது, சில பேர் வீடியோ போடுறாங்க எப்படின்னா ரொம்ப பிளண்டர்ஸ். நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர்ஸை பார்த்ததுக்கப்புறம் ஃபிசியோ சொல்லி கொடுத்து அவங்க கொடுக்குற சீட்டே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாள். ஏன்னா நீ என்ன பண்ணுற, இருக்கிற 10 பேஷண்ட்ஸ் வெளியில் வெயிட் பண்ணிருக்காங்கன்னா முன்னாடி வர பேஷண்ட்டுக்கு ஷோல்டர் கேர் எக்ஸசைசஸ், நீ கேர் எக்ஸசைசஸ், பேக் கேர் எக்ஸசைசஸ், எதுக்கு அந்த எந்த கேர்னே தெரியாமல் ஒரு 10 எக்ஸசைஸ் டீச் பண்ணி டிக் பண்ணி அமுச்சு விட்டுற. அதுவே தப்பு. ஏன்னா நீ அசஸே பண்ணல இங்கே. ஓகே, அது அசஸ் பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு 2-3 எக்ஸசைஸ் கொடுத்தாலே போதும். 2-3 எக்ஸசைஸ்லேயே சரியாயிரும். நீ அசஸ் பண்ணுற டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது பதிலாக நீ எக்ஸ்ட்ரா ஒரு 10 எக்ஸசைஸ் கொடுத்து அமுச்சு விட்டுற. அதுவே தப்புன்னு சொல்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஆள் நான் எல்லாத்தையும் சொல்ல, நான் என்னையே சொல்லிக்கிறேன். ஐ எம் ஜஸ்ட் பிளேமிங் மை செல்ஃப். ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இடுப்பு வலியா இந்த எக்ஸசைஸ் பண்ணு, முதுகு வலியா இந்த எக்ஸசைஸ் பண்ணு, கை வலியா இந்த எக்ஸசைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறது இந்த டெஸ்ட் பண்ணி பாரு, உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தால் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது அதுவும் தப்பு தானே.
கண்டிப்பாக அதுவும் தப்பு தானே. இப்போ நான் என்ன சொல்கிறேன், கண்ணை மூடிட்டு கண்ணு திறந்து பாருங்க, உங்களுக்கு தலை சுற்றுதா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா, காலையில் சாப்பிடாம உட்காந்துருக்கவன் யாருக்காக இருந்தாலும் டப்புன்னு கண்ணை மூடிட்டு கண்ணு திறந்தா தலை சுற்ற தான் செய்யும். கீழே குனிஞ்சிட்டு நிமிர்ந்தா தலை சுற்றுதா அப்படின்னா, தட் டசன்ட் மேட்டர் ஆல்வேஸ் டு பி அன் ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன். இட் நீட் நாட் பி அ வெர்டிகோ, இட் நீட் நாட் பி அ பிபிபிவி. என்னன்றது நீ கண்டுபிடி. அதுக்கு இருக்கக்கூடிய மற்ற டெஸ்ட் என்ன, கோரிலேட்டிங் ஃபேக்டர்ஸ் என்ன, பிளட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கியா, ரேடியோகிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன் இருக்கா, சர்விக்கல் ரிப் இருக்கா, இதை பற்றிலாம் யாரும் பேசுகிறதில்ல. இது என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பார்த்துட்டு யாராவது ஒருத்தவங்க ஏதாவது பண்ணிடுறாங்க, ரொம்ப சீரியஸ் ஆகிடுது. அப்போ இந்த ஃபிசியோதெரபிஸ்ட் சொல்லி தான் நான் இந்த எக்ஸசைஸ் பண்ணேன்ற மாதிரி அவங்க போய் என்ன சொல்கிறாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறப்ப அவங்க பார்க்குற கன்சல்டண்ட்டாக சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது நடந்திருக்கு, வயிறு குறைக்கிறதுக்கு ஒரு ஃபிசியோ தான் எக்ஸசைஸ் டீச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க பெரிய பெல்லி இருந்திருக்கு, அவங்க வந்துட்டு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸோட பேஜ் ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அப்போ வந்து பேக் பெயின் இருக்கிறவங்க இந்த வீடியோஸ் பண்ணாதீங்க அப்படின்லாம் அவங்க வீடியோஸ் போட்டிருக்கிறாங்க. ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க வந்து இந்த பே பண்ணி ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஃபிட்னஸ் வாங்குவாங்க இல்லையா, இந்த பே பண்ணிவிட்டு ஆன்லைன் கிளாஸஸ்லாம் எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இதில் என்ரோல் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. அப்போ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி என்னால் பெருசாக எக்ஸசைஸ் பண்ண முடியல, பண்ணால் எனக்கு மூச்சு வாங்குது அப்படின்னு. அப்போ அந்த ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நீங்கள் என்கிட்ட கற்றுக்காதீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கனால நீங்கள் ஒரு பெட்டர் கோ வித் ஃபிசியோ. நிறைய பேர் ஃபிசியோவில் எக்ஸசைஸ் டீச் பண்ணுவாங்க ஆன்லைனில், அவங்கள்ட்ட போய்க்கங்கன்னு இருக்காங்க. இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, ஆன்லைனில் போய் ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக ஒருத்தவங்க இந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருக்காங்க, வயிறு குறையணுமா இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கன்ற மாதிரி வீடியோஸ் போட்டிருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் அண்ட் கிளைம்ஸ் தட் பேக் பெயின் இருக்கிறவங்க இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நீ பெயின் இருக்கவங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படின்லாம் எக்ஸசைஸ் வீடியோ போடுறவங்க. அந்த வீடியோஸை பார்த்து இவங்க எக்ஸசைஸ் பண்ணியிருக்கிறாங்க. பண்ணி என்ன இருந்துச்சு, லேசாக அவங்களுக்கு அந்த அப்டமனில் லேசாக இருந்த ஒரு விஷயம் பெருசாக இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த அம்பிளிக்கல் ஹெர்னியா இருந்திருக்கு. ஓகே. அப்டமன் கேர்ள்ஸ் கண்ணாபின்னு இவங்க டீச் பண்ணியிருக்கிறாங்க. ஹெர்னியா ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ இவங்க வந்து ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் கிட்ட போயிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு, நீங்கள் ஏங்க நல்லா தானே இருந்துச்சு, எதுக்கு இந்த மாதிரிலாம் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னு கேட்டப்போ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இல்லைங்க ஃபிசியோதெரபிஸ்ட் தான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி பெயின் இருக்கவங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணலான்னு, அதனால தாங்க பண்ணேன் அப்படின்ட்டாங்க. இது எவ்வளோ பெரிய அபத்தமாக முடிஞ்சிருக்கு. இப்போ ஷி ஹேஸ் டு அண்டர்கோ சர்ஜரி. ஹெர்னியா வந்து வெளியே வந்துருச்சு, அப்போ அவங்க சர்ஜரி பண்ணணும். இப்போ இது கெட்ட பேர் யாருக்கு வருது, ஃபிசியோதெரபிஸ்ட் தான் வருது. அதாவது நம்ம ப்ரொமோஷனலாக இருக்கும்னு நினச்சி பண்ணுற ஒரு விஷயம் தான் நமக்கு நானும் நிறைய வீடியோஸ் போடுறேன். எந்த வீடியோலையாவது இந்த பெயினுக்கு இந்த மாதிரி பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கேனா? நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நோட் பண்ணியிருந்தா எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன். கரெக்ட். ஐ வில் பி மோர் எஜுகேட்டிவ் ரேதர் தேன் மோர் ப்ரொமோஷனல். ஆனால் இன்னும் இது கண்டிப்பாக தான் நம்ம அவங்ககிட்ட கேட்டால் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த வீடியோ போட்டு நான் கீழே வந்து ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி அப்படின்ற மாதிரி போட்டிருப்போம், டிஸ்க்ளைமர் மாதிரி போட்டிருப்போம் அப்படின்னு சொல்லி தான் கிளைம் பண்ணுவாங்க. இப்போ சினிமாலெலாம் வந்துட்டு தண்ணி அடிக்கிற சீன் வந்தால் கீழே குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும்ன்ற மாதிரி போடுற மாதிரி அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். அப்புறம் கரெக்ட். அப்புறம் ப்ரொஃபஷனல்னு சொல்கிறதுக்கு எதுக்கு? கரெக்ட். ஸோ அப்போது அது நம்மளை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக நம்மளை பின்னாடி தான் கொண்டு போயிட்டுருக்கு. அதான் ரியாலிட்டி. கண்டிப்பாக. ரைட். ஸோ அப்போ இதை இன்னும் வேல்யூபிளாக யூஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பேஷண்ட் எஜுகேஷனை நம்ம உட்காந்து நேரில் உட்காந்து பேசுகிறோம் இல்லையா, அந்த பேஷண்ட் எஜுகேஷனை நீங்கள் ஆன்லைனில் பண்ணலாம். ஓகே. ஒரு டிஸ்க் ப்ரொலாப்ஸை பார்த்து பயந்துட வேணாம். டிஸ்க் ப்ரொலாப்ஸ்னால் என்ன, அது யாருக்கெல்லாம் வரும், எவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் பண்ணால் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் கம்மியாகும், டிஸ்க் ப்ரொலாப்ஸ்க்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது, டிஸ்க் ப்ரொலாப்ஸ்க்கு நீங்கள் பயந்துடாதீங்கன்றதை பேஷண்ட் எஜுகேட் பண்ணலாம். கரெக்ட். ஸோ அப்போ வந்து மோர் ஆஃப் லைக் நம்மளோட ப்ரொஃபஷனை அப்படி கொண்டு போக போல பேஷண்ட் எஜுகேஷன் நோக்கி கொண்டு போகலாம். ஓகே. பேஷண்ட் எஜுகேஷன் நோக்கி கொண்டு போகிறப்ப அவங்களுக்கு என்ன ஆகிடுது அப்படின்னா, நம்ம மேலே இருக்க நம்பிக்கை ஜாஸ்தியாகும். கரெக்ட். நம்பிக்கையை ஃபஸ்ட்டு சம்பாதிங்க, அதுக்கப்புறம் காசு சம்பாதிக்கலாம். ஸோ அப்போது ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருக்கவங்க எல்லாருமே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ரீல் போடணும் இல்லை இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். இன்ஸ்டாகிராமில் ரீல் போடணும்னு சொல்லணும் அவசியம் இல்லை. கண்டென்ட் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஃபைன், சூப்பர். சார், இப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை பார்த்தா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க, கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. பட் ஸ்டில் நம்ம ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் நம்ம தப்பு பண்ணுறோங்கிறப்போ நம்மளே நம்மளை கரெக்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. இல்லைங்கிறப்போ இன்னொரு ஃபெல்லோ ஃபிசியோதெரபிஸ்ட் அதே ப்ரொஃபஷனுக்கு இன்னொருத்தவங்க வந்து சொல்கிறாங்க. பட் இந்த பர்டிகுலர் டைமில் இப்போ எந்த அளவுக்கு அந்த ஃபெல்லோ ஃபிசியோதெரபிஸ்டோட ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க என்ன சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்? கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. எஸ், எக்ஸாக்ட்லி. ஏன்னா நிறைய பேர் இப்போ எப்படி ஆகிட்டாங்கன்னா நம்ம இதுக்குள்ளேயே கொஞ்சம் இவங்க ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல அப்படிங்கிற மாதிரி ஈகோ கிளாஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு. ஓகே. அது எதனால் ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியல. நான் வந்து பெருசாக நிறைய பேர்த்த ஃபாலோ பண்ணுறது இல்லை, ஆனால் என்னோடய ஜூனியர்ஸ் நிறைய பேர்த்த ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே.
நான் வந்து எந்த அளவுக்குன்னா, பேஷண்ட் இல்லைனா ஜூனியர்ஸ் கூட உட்காந்து அரட்டை அடிக்கிற ஆளு. கேஷுவலா. வி டாக் நாட் ஒன்லி அபவுட் ஃபிசியோதெரபி. வி டாக் அபவுட் ஸ்வீட் நத்திங்ஸ். கிரிக்கெட் மேட்ச் ஓடிட்டுருக்கும் கிளினிக்கில், மேட்ச்சை பற்றி பேசிகிட்டு இருப்போம். ஃபுட்பால் மேட்ச் வச்சுன்னா ஃபுட்பால் மேட்ச்சை பற்றி பேசிகிட்டு இருப்போம். இல்லைனா யாரோட அஃபேர் பற்றி கிண்டல் அடிச்சுட்டு இருப்போம். டசன்ட் மேட்டர். இதுதான் இப்படி தான் பேசணும்லாம் கிடையாது. பேஷண்ட் இல்லாத டைமில் என்ன பேசுறது, அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்போம். அப்போ வந்து ஐ யூஸ் டு கெட் ஸோ மச் ஆஃப் இன்புட்ஸ் அபவுட் சர்டன் இன்ஃப்ளூயன்சஸ் ஹூ ஹேட் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வித் அதர் இன்ஃப்ளூயன்சஸ், அந்த மாதிரிலாம் வரும். ஐம் நாட் மோஸ்ட்லி இன் டு இட். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஒரு கிளினிக்கு ஒரு ஃபிசியோ வராங்க, ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா, அந்த பேஷண்ட் இன்னொரு டாக்டரை இன்னொரு ஃபிசியோவை பார்த்துட்டு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பொதுவாகவே பேஷண்ட்டோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, இன்னொருத்தவங்களை பற்றி குறை சொன்னால் இவங்க நம்ம நல்லா பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி சில பேஷண்ட்ஸ்க்கு இருக்குது. ஓகே, அங்கே போனீங்க அவங்க சரியாகவே பார்க்கலிங்க, உங்கள்கிட்ட வந்து தாங்க சரியாச்சு, அது வந்து ஒரு முகஸ்துதின்னு எடுத்துக்கலாம். டு நாட் கெட் ஹை வென் யூ கெட் சச் கைண்ட் ஆஃப் கமெண்ட்ஸ். ஆஸ் அ சீனியராக சொல்கிறேன். ஓகே, சரியா? ரொம்ப நம்ம பெரிய பிஸ்துப்பா அப்படின்ற மாதிரி நினைக்க வேண்டாம். ஓகே, அது வந்து அப்போதைக்கு உங்ககிட்ட ஒரு $100 கம்மி பண்ணுறதுக்காக அவங்க பேசுகிற ஒரு முகஸ்துதியாக கூட இருக்கலாம். ஓகே, சரியா? இது என்ன ஆகிடும் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்கிறப்ப நீங்கள் கேட்டுக்கிறதோட நிப்பாட்டிக்கணும். அப்படிங்களா, சந்தோஷங்க அப்படின்னு நிப்பாட்டிக்கங்க. அதை விட்டுட்டு யார்கிட்ட போனீங்க, யார் அவர் அப்படிதாங்க, அவர் சின்ன பையங்க, எதுக்கு, கரெக்ட், அவர் யாராக இருந்தால் இருந்தேன், அங்கே போய் சரியாகலைன்னு சொல்லி உங்ககிட்ட வந்திருக்காங்க, உங்கள் வேலை என்ன, சரி பண்ணுறது. அதோடு நிறுத்திக்கிட்டா போதுமே. எதுக்கு அவங்கள பற்றி குறை சொல்லணும்? டசன்ட் லுக் மோர் ஹெல்தியர். இன்னொன்று, இது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இருக்குங்கிறப்போ காமன் ஆடியன்ஸ் இதை வாட்ச் பண்ண தான் செய்கிறாங்க. கண்டிப்பாக. ஸோ அது ஒரு மாதிரியான இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இந்த ஃபாரின் இன்ஃப்ளூயன்சஸையும் நான் கொஞ்சம் பேர்த்த ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, அவங்க வந்து இந்த நிறைய வீடியோஸ்லாம் எடுத்து போடுவாங்க. எடுத்து போட்டு அதுக்கு கமெண்ட் பண்ணி வீடியோஸ் போடுவாங்க. ஐ ப்ரிஃபர் தோஸ் வீடியோஸ் ஆர் ஹைலி ஹெல்தியர். ஓகே, இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, என் வீடியோவை எடுத்து போட்டு கீழே இந்த மாதிரி ஒரு சொல்லியிருக்கிறாரு, இது தப்பான ஒரு விஷயம்னு சொல்லி பேசினா, ஐ எம் ரெடி ஃபார் அ டிஸ்கஷன். ஓகே, ஐ கேன் கம் அண்ட் சிட், ஐ கேன் டாக் வித் ஃபார் ஆஸ் டுகெதர். எந்த இடத்துல நான் தப்பு பண்ணியிருக்கேன், இப்போ நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, தட்ஸ் அ பெஸ்ட் லேர்னிங் ஃபார் மீ. எக்ஸாக்ட்லி. டசன்ட் மேட்டர் நீங்கள் சீனியரு ஜூனியர்லாம் கிடையாது. நான் தப்பாக சொல்கிறேன், நீ சொல்லிட்ட அப்படின்னா ஐ எம் அண்டர்ஸ்டாண்டிங். எனக்கு அது புது லெசன், அது எனக்கு கற்றுக்கிட்டேன். நாளைக்கு அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன். ஆனால் நீ எப்படி பேசணும்னு கேட்கக்கூடாது. கரெக்ட். இங்கே நிறைய பேர் அதுதான் பண்ணுறாங்க. நீ எப்படி பேசலான்னு கேட்குறாங்க. அதனால தான் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த மாதிரிலாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்களும் இன்ஸ்டாவில் இருக்கிறாங்க, ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அவங்க போஸ்ட் பண்ணுறதில்ல. கரெக்ட். அந்த ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கப்ப நீங்கள் ஒரு பிளண்டர் சொல்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். என்னடா இது இவ்வளோ பிளண்டர். ஏன்னா எங்கள் கூட இருக்கவங்களும் பியர் குரூப்பில் இருக்கவங்களும் பார்க்குறாங்க. இப்போ பார்க்குறப்ப நம்ம சொல்லணும்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த டாக் ஆரம்பிக்கிறப்ப சொன்னோம், ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸை கூட கம்பேர் பண்ணி பேசணும். எந்த ஆர்த்தோபெடிக் சர்ஜனாவது தன்னோட சர்ஜிக்கல் டெக்னிக்கை இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சராக யூஸ் பண்ணுறாங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன் இருக்கார். அவர் ஆர்த்தோபெடிக்ஸை தவிர எல்லாத்தையும் பற்றி பேசுவார். கரெக்ட். நியூட்ரிஷனை பற்றி பேசுவார், பாடி பில்டிங்கை பற்றி பேசுவார், ஒருத்தன் வேக்சினேஷன் பற்றி பேசுவார், எலிக்கு போடுற மருந்து பற்றி பேசுவார். ஆனால் ஆர்த்தோபெடிக்ஸை பற்றி மட்டும் பேசவே மாட்டார். கரெக்ட். ஏன்? அவருக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸு, அவர் சொல்கிறது வேத வாக்காக எடுத்துக்கிறது எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நான் ஏன் கேட்குறேன், எதுக்கு? அவரோட ப்ரொஃபஷனை விட்டுட்டு அவர் மற்ற விஷயம் பண்ணுறாரு. நான் உங்களும் அதே மாதிரி பண்ணுங்க நான் சொல்ல. இன்னொரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன் என்னோட ஃப்ரெண்ட் இருக்கார். அவர் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இறங்கிட்டார், வாழ்க்கை தத்துவங்களை பற்றி பேசுகிறாரு. ஸோ இது அவங்க பாட்டுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் போய் அவங்க கூட போய் நோண்டி அவரை போய் குடைச்சல் கொடுத்து தேவையில்லை. உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள். ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இது ஏன் பேசுனேன்னு கேட்க வேண்டாம், நம்ம அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க ட்ரை கொடுக்கலாம், தப்பே இல்லை. கரெக்ட். ஏன்னா இது எல்லாருக்குமான ஸ்பேஸ், பொதுவான ஸ்பேஸ்ன்றப்ப யூ கேனாட் ஜஸ்ட் ஷோ யுவர் அரகன்ஸ் டுவர்ட்ஸ் சம்ஒன் எல்ஸ். ஸோ இன்னொன்று, ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருந்தால் நம்ம பெரிய ஆளுங்க, என்ன எனக்காக 4 பேர் எக்ஸ்ட்ரா கமெண்ட் போடுவாங்க அப்படி. ஏன்னா நான் இன்னொரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை பேசும்போது நான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை பற்றியே சொல்கிறேன். ஓகே. அவர் வந்து ஃபிசியோதெரப்பியை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்காரு. இன்ஃபேக்ட் வந்து அவர் போடுற வீடியோஸில் வந்து நானே ஃபோன் பண்ணிலாம் திட்டியிருக்கேன்.
சின்ன பையன் என்னோட ஜூனியர் தான். எனக்கு சின்ன வயசுனா அவர் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளில வந்தோடனே எனக்கு தெரியும் அந்த பையனை. நான் அப்படி தான் வாயா பையன் தான் பேசுவேன். ஃபோனில் பேசுனால ஐ டுக் இட் ஃபார் கிராண்டட். ஐயோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஷண்ட்டோட மூஞ்சியை காமிச்சு வீடியோ போடாத. நீ ட்ரீட் பண்ணுறதுலாம் நல்லா தான் இருக்குது, பட் டசன்ட் லுக் ஸோ ஹெல்தி அண்ட் ஸோ ப்ரொஃபஷ்னல். கொஞ்சம் மாற்றிக்கன்னு சொல்லி ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவர் வந்து இந்த ஃபிசியோதெரப்பி வீடியோஸ்லாம் போடுறத நிறுத்திட்டார். ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தா இப்போ படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டார். சரியா? இப்போ அவர் பண்ணுறத நீங்கள் ப்ரொஃபஷ்னல்னு எடுத்துக்குவீங்களா, அவரோட என்டர்டெயின்மெண்ட்டுன்னு எடுத்துக்குவீங்களா? அவருக்கு இப்போ எக்கச்சக்கமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஐ திங்க் இட் ஹாஸ் கிராஸ்ட் மில்லியன் ஃபாலோவர்ஸ்ன்னு நினைக்கிறேன். மில்லியன் ஃபாலோவர்ஸ் அவருக்கு எக்கச்சக்கமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அப்போ அவர் சொல்கிற டெக்னிக் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிடுவீங்களா? கரெக்ட். அவருக்கு தான் இப்போதைக்கு ஃபிசியோதெரப்பி கம்யூனிட்டிலே அதிக ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக அவர் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ராங். ஓகே. சரியா? இல்லைன்னு நினைக்கிறேன். நானும் அப்படி தான் நினைக்கிறேன். சரியா? அப்படி இருந்துச்சுன்னா அப்போ அதிக ஃபாலோவர்ஸ் அவருக்கு தானே இருக்குது. அவர் சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு ஃபாலோ பண்ணிடுவீங்களா என்ன? கரெக்ட், எக்ஸாக்ட். இது யாருக்கான இந்த கேள்வினா தெரபிஸ்ட்டுக்கோ மற்ற ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கோ கிடையாது, பேஷண்ட்ஸ்க்கு, காமன் ஆடியன்ஸ் பார்க்குறவங்களுக்கான ஒரு கேள்வி இது. கரெக்ட் சார், எக்ஸாக்ட்லி கரெக்ட் கரெக்ட். ஸோ யாருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்குன்றது முக்கியம் இல்லை, யார் என்ன மாதிரி வீடியோஸ் போடுறாங்கன்றது ஒரு முக்கியமான விஷயம். அந்த வீடியோஸ் என்னது, என்னோட வீடியோ பெஸ்ட் வீடியோ, அவன் வீடியோ தப்பான வீடியோ நான் சொல்ல வரல. யாருக்கு நீ வீடியோ போடுற? எக்ஸாக்ட்லி. ஹூ இஸ் யுவர் ஆடியன்ஸ்? ஆடியன்ஸ். கரெக்ட். சரியா? என்னோட வீடியோஸில் ஐ ஹவ் மேட் வீடியோஸ் ஃபார் ஃபிசியோஸ் ஆல்சோ, ஐ ஹவ் மேட் வீடியோஸ் ஃபார் பப்ளிக் ஆல்சோ, ஐ ஹவ் மேட் வீடியோஸ் ஃபார் பியூர்லி ஸ்போர்ட்ஸ் பீப்புள். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. செப்பரேட் செக்ரிகேட்டடாக இருக்கும். அண்ட் நான் வந்து இவங்களை மட்டும் டார்கெட் பண்ணுன்ற மாதிரி நான் போடுறதில்ல. பாருங்கள், பிடிச்சிருந்தா நான் போடுறது எல்லாமே 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் வீடியோ தான், நாட் அ லென்த்தி வீடியோஸ். பிடிச்சிருந்தா பாரு, இல்லையா ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இரு. நம்ம ஃபேஸும் வந்து ரொம்ப சார்மிங்கான உட்காந்து பார்க்குற மாதிரியான ஃபேஸும் கிடையாது. லிசன் இஃப் யூ வாண்ட் ஆர் எல்ஸ் ஜஸ்ட் ஸ்க்ரோல் டவுன். ஓகே சார், இப்போது இது வந்து இப்போ இருக்கக்கூடிய ஃப்ளாஸ் எல்லாம் நம்ம பேசணும், இதெல்லாம் தப்பாக இருக்குங்கிற மாதிரி. ஸோ இந்த கம்யூனிட்டி ஒரு ஹெல்த்தியர் வேலை க்ரோ ஆகிறதுக்கு என்னெல்லாம் சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது. பட் இது நம்ம க்ரோ ஆகுன்னு சொல்ல முடியாது, லைக் ஹெல்த்தியராக போகும்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்களேன். இப்படிலாம் இருந்தால் அது ஹெல்த்தியாக க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வை பிகாஸ் ஏன்னா நான் இன்னொன்று நான் அப்படியே சொல்ல வந்தேன். இன்னொரு வெரி க்ளோஸ் ஃபிசியோதெரபிஸ்ட், அவர் வந்து இப்போ அவருமே ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் புதுசாக வந்துட்டுருக்கார். அப்போ அவர்கிட்ட நான் பேசும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னார். இப்போது ஃபிசியோதெரபிஸ்ட் மட்டும் தான் தப்பாக போடுறாங்களா வீடியோ? கிடையாது. ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்ஸும் தப்பாக போடுறாங்க, ஒரு சிலர் நிறைய பேர் தப்பாக போடுறாங்க. அவுட் ஆஃப் தேர் பாக்ஸ் அவங்க நிறைய விஷயமும் பேசுகிறாங்க, அவங்க ப்ரொஃபஷனை தாண்டி மற்ற விஷயத்தை பேசுகிறாங்க. ஏன் நீ ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டாக போய் அவங்கள்ட்ட கேள்வி கேட்க மாட்டேற அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுங்க. ஏன்னா அவன் ஏதாவது ஒரு பாயிண்ட் நம்ம நெகட்டிவாக கீழே புல் பண்ணிடுவானு ஒரு பயம். அப்போ நீ உன்னோட வீரத்தை காட்டுறதுக்கு இன்னொரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை அடித்தா தான் எதுவுமே அவன் பெருசாக நம்ம இது பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் தான் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லைக் அவர் சொன்னதாக சொல்கிறேன். ஸோ இதை யோசிச்சு பார்க்கவும் ஆமாம் கரெக்ட் தான், இல்லை எத்தனையோ பேர் தப்பாக சொல்கிறாங்க. ஆனால் ஃபிசியோதெரபிஸ்ட் அதுக்குள்ள ரியாக்ட் பண்ண மாட்டுறாங்க. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த ஃபிசியோதெரபிஸ்ட்டும் மற்ற காமன் ஆடியன்ஸாக போகிறவங்க இல்லை ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்ஸராக இருக்கவங்க தப்பாக போகிறது எல்லாமே அட்ரஸ் பண்ணவே மாட்டுறாங்க. அவங்க ப்ரொஃபஷனுக்குள்ளே இருக்கிற ஆட்களே தப்பு பண்ணுறதை தான் அட்ரஸ் பண்ணுறாங்க. இதுக்கான காரணம் என்னவா சொல்கிறாங்கன்னா, ஓகே அப்போ தான் நம்ம வந்து ப்ரொஃபஷனை ஹெல்த்தியாக க்ரோ பண்ண முடியும். பட் இட் இஸ் நாட் அ ஹெல்த்தியர் வே. ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, ஹெல்த்தியாக க்ரோ பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் ஆஸ் அ கம்யூனிட்டியாக? இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடிய ஆட்களோ கம்யூனிட்டி ஆஸ் அ ஃபிசியோதெரபி கம்யூனிட்டி இன்னும் ஸ்ட்ராங்காக இந்த ப்ராப்பர் சென்ஸ் கொண்டு போகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? டேக் இட் ஃபார் கிராண்டடாக இருக்கக்கூடாது. ஓகே, பெஸ்ட் சிம்பிளான யாருக்குமே. ஓகே, அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னது. ஃபோனில் ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸ் வேணாம். ஓகே, முடிஞ்சளவு வேண்டாம். ட்ரை டு மேக் இட் மோர் பர்சனலைஸ்ட் அண்ட் இன் பர்சனாக கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். தேர் ஆர் ஆன்லைன் சர்வீசஸ், டெலிகாம் சர்வீசஸ் ஃபார் ஃபிசியோ. யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட், நோ ப்ராப்ளம். அதே சமயத்தில் டு நாட் ட்ரை டு ஹிண்டர் அதர் ப்ராக்டிசஸ். அதர் ப்ராக்டிசஸ் நான் சொல்கிறது என்னென்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து வசதி இல்லாமல் இருக்கலாம். ஒரு மோஸ்ட்லி ஃபிசியோதெரப்பி படித்த ஒரு லாஸ்ட் டீகேட்டில் படித்தவங்க எல்லாருமே பெரிய பணக்காரவங்களாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், புவர் எல்லா ஸ்டேஜில் இருக்கவங்களும் ஃபிசியோதெரப்பி படிக்கிறாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு நெசசிட்டி இருக்கும். நான் எதுக்காக வேலைக்கு போகிறேன்ற நெசசிட்டி இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கான டெண்டன்சி இருக்கும். இப்போ நான் வந்து எக்ஸசைஸ் ஃபிசியாலஜி படிக்கலாம், இல்லை நான் வந்து ஸ்வீடனில் போய் எக்ஸசைஸ் ஃபிசியாலஜி ஸ்காலர்ஷிப்பில் படிச்சுட்டு வரலாம். ஓகே, ஏன்னா எனக்கு அதுக்கு ரைட்ஸ் இருக்குது, என் காசு இருக்குதுன்னு நான் ஃப்ளைட் சார்ஜுன்னு போகலாம்.
எனக்கு பிஜி படிக்க கூட காசு இல்லை. காசு இல்லை. எனக்கு பிஜியை விடுங்க, எனக்கு வந்து இந்த வேல்யூ ஆடட் கோர்சஸ் சொல்கிறாங்க இல்லையா, மயோஃபேஷியல் ரிலீஸ் டெக்னிக்கு, ஐஏஎஸ்டிஎம்மு, அப்புறம் இந்த கப்பிங் டெக்னிக், இந்த மாதிரி சின்ன சின்ன கோர்சஸ் படிக்கிறது, இந்த டேப்பிங்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன கோர்சஸ் படிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா 5000 ரூபா கொடுப்பாங்க இல்லையா, அது கூட என்கிட்ட காசு இல்லை அப்படின்ற ஸ்டேஜ்லேயும் இருக்கலாம். ஆனால் இன்னொருத்தன் பண்ணுற ப்ராக்டிஸை போய் மூக்க நுழைச்சி தப்பு ரைட்டுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யாருமே கிடையாது. அன்லஸ் அண்ட் அதர்வைஸ் இட் பாதர்ஸ் யூ. எஸ், எக்ஸாக்ட்லி. எப்போ பாதர் பண்ணும்? உன்னோட பேஷண்ட்டுக்கு அவர் போய் தேவையில்லாமல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் அது பாதர் பண்ணும். அவரோட பேஷண்ட்டுக்கு அவர் பார்த்துட்டு இருந்தாருன்னா ஜஸ்ட் டோன்ட் ட்ரை டு புட் அப் யுவர் நோஸ் இன் டு இட். ஓகே, சரியா? ஒன்று. ரெண்டாவது, ட்ரை டு எஜுகேட் குளோபலி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுது, எனக்கு வந்து நான் டிகேஆருக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், எனக்கு வந்து டிகேஆரில் ஒரு ஜாயின்ட் ஸ்டிஃப்னஸ் வந்துருச்சுப்பா, போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஜாயின்ட் ஸ்டிஃப்னஸ் மாதிரி போஸ்ட் சர்ஜிக்கல் ஜாயின்ட் ஸ்டிஃப்னஸ் வந்துருச்சு, நான் ஒரு புது டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்கேன், இட் இஸ் மோர் ஹெல்தியர், இட் இஸ் ஈஸியாக ரேஞ்ச் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சா நான் எனக்கு மட்டும் வச்சுக்குவேன்னு சொல்லக்கூடாது. கரெக்ட். 4 பேர்த்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், டீச் பண்ணுங்கள், எப்பெல்லாம் அந்த ரேஞ்ச் வரும்ன்றத புரிய வைங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக உனக்கு மட்டுமே இருக்க டெக்னிக் ஊர் பூரா பரவும். அப்போ இது யார் சொல்லி கொடுத்தான்னு கேட்டால் 10 பேர் சொல்லுவான் நானாக கண்டுபிடிச்சதுன்னுவான், ஆனால் 90 பேர் சொல்லுவான் எனக்கு இவர் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்வான். கரெக்ட். அது பற்றி தேவையில்ல, 10 பேர் சொல்லாதது பற்றி தேவையில்லை, ஆனால் 90 பேர் சொல்கிறான்ல, கரெக்ட், அந்த நன்றி உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2வது. 3வது, ட்ரை டு ப்ரெசென்ட் யுவர் செல்ஃப் மோர் ப்ளசன்ட்லி. டு நாட் பி மோர் அரகண்ட் டு எனி ஒன். முடிஞ்ச அளவு கரெக்ட். யாருக்கிட்டையும் நீங்கள் உங்கள் முகத்தை சிடுன்னு வச்சுட்டு இருக்கிறதுனால மட்டுமே நீங்கள் ரொம்ப பிஸ்துன்னு கிடையாது. எல்லாத்துக்கிட்டையும் சிரிச்சிட்டே இருக்கிறனால நீங்கள் இழிச்ச வாயினா ஆயிட மாட்டீங்க. யூ கீப் யுவர் செல்ஃப் மோர் ப்ளசன்டபிள். இது 3வது ஒரு விஷயம். 4வது விஷயம், எல்லாத்துக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்காது, எல்லாத்துக்கும் எதுவுமே தெரியாமையும் இருக்காது. ட்ரை டு லேர்ன் ஃப்ரம் எவ்ரி ஒன், ட்ரை டு டீச் எவ்ரி ஒன். நமக்கு தெரியலனா கூட இன்னொருத்தவங்க சொல்கிறத கேட்டுக்கலாமே, தப்பு இல்லை. என்னோடய ஜூனியர்ஸ் கிட்டேருந்து நிறைய விஷயம் நான் கேட்டு தெரிஞ்சிருக்கேன். கரெக்ட். ஒரு பேஷண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, நீங்கள் பாட்டு சொல்லிட்டு போயிடுறீங்க சார், அவங்க என்னென்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமான்னு என்கிட்ட எத்தனை நாள் என்னோட ஜூனியர் சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தான் தெரியும். நான் உங்கள் கிளினிக் வந்து உங்கள்கிட்ட பேச வரக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், உங்கள் ஜூனியர்ஸ் தான் உங்களை ஓனராக வேலைக்கு வச்சுருக்காங்க. அப்படிதான் சொல்லுவாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இவர் வேறு எங்கே போனாருன்னு தெரியல, நான் நிறையா திட்டு வாங்கியிருக்கேன் ஜூனியர்ஸ் கிட்ட. ஸோ ஆஸ் அ கம்யூனிட்டியே க்ரோ ஆகணும் அப்படிங்கிறப்போ இந்தந்த விஷயங்கள் கண்டிப்பாக குவாலிட்டிஸ் வந்து எல்லாத்துக்குமே இருக்கணும், தேவைப்படுது. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். தேங்க்யூ. லைக் நான் நிறைய டைம் எடுத்துக்கலன்னு நான் நினைக்கிறேன், பட் ஸ்டில் தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது எல்லாமே என்ன ஒரு நோக்கத்துக்காக கொண்டு வந்ததுன்னா, ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு ஒரு அவேர்னஸ், ஓகே வாட் இஸ் இன் தி கிரவுண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ ஐ ஹோப் ஐ எம் டேக்கிங் இட் இன் த ரைட் சென்ஸ். ஸோ ரியலி தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஸோ ஒரு பெரிய ஆட்களோட, நாலேஜபிள் பர்சனோட, இவரை மாதிரி இன்னும் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸோட அனதர் எபிசோட் ஆஃப் பாட்காஸ்ட்டில் உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். பை. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.